த்ரிஷாவை விட்டுரு. நம்பர் 1 அட்வைஸ் ப்ளீஸ்ரா. அது ஒண்ணும் அவ்வளவு உலக அழகி எல்லாம். ஷீ இஸ் நாட் வர்த் யூ. அவ ரொம்ப தரங்கெட்ட ஒரு பர்சன் சொல்லுவேன் விஜய். இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா. பாலிடிக்ஸ் சினிமா தான் நாசமா போயிட்டு இருக்கு. தனுஷும் போயிட்டான், அவ்வளவுதான். மினனால் பாக்கெட்ல டெல்லியில உட்கார்ந்து இருக்கான். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. நான் சத்தியமா சொல்றேன், அந்த உனக்கு பொண்டாட்டியாக கூட ரெடின்னு சொல்ற பொண்ணு கூட ஓட்டு போடாம தான் விஜய காப்பாத்தும். நீ விஜய்க்கு ஓட்டு போடலன்னா தான் யூ கேர் அபவுட் விஜய்னு அர்த்தம். ஆக்சுவலா த்ரிஷா வந்து பழைய இன்டர்வியூ எல்லாம் பார்க்கும்போது நான் முதலமைச்சர் ஆக போறேன் அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்கு தான் த்ரிஷா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. Nobody needs him alone. அது அவருடைய மார்க்கெட்டிங். உங்களுக்கு நான் இன்னைக்கு தேவை, நான் கருப்பு ஜீசஸா வந்து நிக்கிறேன்னு அவர் தன்னை மார்க்கெட் பண்ணிக்கிட்டது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. He should not do that. இவ்வளவு handicapped army எல்லாம் வீல் சேர்ல இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. எல்லாருமே politically handicapped. Nobody knows politics. நான் சொன்ன மாதிரி always should start small and build up towards the election. learn and go process தான் அது. ஓகே, இது அடுத்த கிட்ட நடக்கணும்னு பார்த்தா எல்லா இடத்துலயும் வெடிக்குது அசிங்கமா இது. ஏன்னா வாழ்வாதாரத்தோட கனெக்டடான விஷயம் இது. தண்ணி, சோறு, ரூஃப் above our heads, நம்ம சேஃப்டி, யாரும் நம்மள தர மிடில் ஆஃப் த நைட் ஜெயிலுக்கு இழுத்துன்னு போக கூடாதுன்றது, போலீஸா ராஜகா நடக்க கூடாது, எவ்வளவு இருக்கு ஒரு கவர்மெண்ட்ல. நான் டிஎம்கே சப்போர்ட் பண்ணி சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஸ்டாலின் அப்படின்ற இண்டிவிஜுவல் ஹஸ் பீன் a very good politician to us. அந்த இண்டிவிஜுவல் சொல்றேன் நான். ஓகே, இத சரி பண்ண அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஜெனரேஷன் சூப்பர்னா அடுத்த ஜெனரேஷன் மக்கா தான் பிறக்கும். லைக் சந்திரசேகர், சோபா சந்திரசேகர் ஹாரிபிள் பீப்புள்னா, விஜய் இஸ் a very nice guy. அதே மாதிரி விஜய் பசங்க கொஞ்சம் தத்தியா இருக்க வாய்ப்பு இருக்கு. although they seem bright, I don't know. விஜய் அவர்களும் ஜெய்சன் சஞ்சயும் பேசிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? அது அவருக்கு எது தனிப்பட்ட கோபம் எதுவும் இருக்குதா? இல்ல, இருக்கும் தானே. இவ்வளவு சச்சரவு இருக்கிற வீடுல அந்த மாதிரி பசங்க அப்பாட்ட they disapprove of his relationship with Trisha. So they have to take the mother's side இல்ல. ஓகே, ஆமா. ட்ரிஷான்ற இண்டிவிஜுவல் இல்ல, அது மூணாவது. எங்களால சங்கீதாவை தவிர இன்னொருத்தி அம்மாவெல்லாம் பார்க்க முடியாதுன்னு பசங்க சொல்றது நியாயம் தானே. ஆக்சுவலா த்ரிஷா வந்து பழைய இன்டர்வியூ எல்லாம் பார்க்கும்போது நான் முதலமைச்சர் ஆக போறேன் அப்படின்லாம் சொல்றாங்க. இன் ஃபியூச்சர்ல ஒருவேளை விஜய் அவர்கள் வந்துட்டாங்கன்னா த்ரிஷா அவர்கள் ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுக்குதான் ட்ரிஷா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஜெயிச்சதுக்கு அப்புறமா நம்ம சீட்டு போடலான்ட்டு. லைக் நம்ம என்ன, லைக் விஜய் ஜெயிச்சாருன்னா she has a different plan. விஜய் தோத்தாருன்னா she has a different plan. ஓகே, சோ அதுல விஜய் இப்ப ஜெயிக்க மாட்டாருன்ற மாதிரி தான் தெரியுது. லைக் as much as people love him, நான் சத்தியமா சொல்றேன், அந்த உனக்கு பொண்டாட்டியாக கூட ரெடின்னு சொல்ற பொண்ணு கூட ஓட்டு போடாம தான் விஜய காப்பாத்தும். நீ விஜய்க்கு ஓட்டு போடலன்னா தான் யூ கேர் அபவுட் விஜய்னு அர்த்தம். ஓகே, விஜய் அவர்களுக்கு நீங்க ஒரு அட்வைஸ் பண்ணா என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? விஜய் த்ரிஷாவை விட்டுரு. நம்பர் 1 அட்வைஸ் ப்ளீஸ்ரா. அது ஒண்ணும் அவ்வளவு உலக அழகி எல்லாம். மிஸ் சென்னை தான்ப்பா. only the miss Chennai, the only that's all. அதுவுமே நிறைய உனக்கு லாயக்கு இல்ல விஜய். அது she is not worth you. அவ ரொம்ப தரங்கெட்ட ஒரு பர்சன் சொல்லுவேன் விஜய். you stick with Sangeeta, you really stick with Sangeeta. she is a very fun person. அவளை ஜோக் சொல்லி சிரிக்க வைக்கலாம்னு உனக்கு நல்லாவே தெரியும். பிராங்க் எல்லாம் நல்லா பண்ணுவான்னு தெரியும் உனக்கு. கொஞ்சம் ஃப்ரீடம் கூட அவளுக்கு வீட்டுக்குள்ள. வேற யாருக்கிட்டயும் wannabe-ஆ போகாத. you don't need friends right now. வீட்டுக்குள்ளேயே ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கோ, பையனோட ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கோ, பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கோ. அம்மா அப்பா கட் பண்ணி விட்டுருது. ரெண்டு பேருமே பயங்கர டாக்ஸிக் ராட்டன். பட் யுவர் வைஃப் இஸ் கோல்டன், யுவர் கிட்ஸ் ஆர் கோல்டன். அவங்க முனிய சேர்த்துக்கிட்டு 4 பேர் வீட்டுக்குள்ள ஒரு வாரம் போன் கீன்லாம் ஆஃப் பண்ணிட்டு மஜா பண்ணுங்களேன். விஜய் ப்ளீஸ் தனியார் விமானம் ஏறி லண்டன் போங்க. யூ டாக் டு சங்கீதா, she'll give you 2 slaps. எடுத்துக்கோ. it will feel very good. அப்புறம் கதறி எழுது 2 பேரும் கட்டி பிடிச்சு, குழந்தைங்களும் கட்டி பிடிச்சு, அதுதான்ப்பா நடக்கும். எவ்ரிபடி லவ் விஜய்யா. அந்த எனக்கு அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல எவ்வளவு லவ் தெரியுது தெரியுமா? பாவமா இருக்கு. லைக் எவ்வளவு கியூட்டா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க சங்கீதா. போட்டோ எல்லாம் போட்டு வெறுப்பு ஏத்தும் அந்த பொண்ணு. அவ்வளவுதானே. ஹார்ட் இருக்கிற எந்த பொம்பளை படிச்சாலும் they'll feel very bad for her. அதுல உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப காதல முடிச்சது ட்ரிஷா தான். சோ ரிமூவ் ட்ரிஷா from the equation please. ஓகே, இப்ப விஜய் அவர்கள் நீங்க அதுக்கப்புறம் பேசுனீங்க, ரீசெண்டா நீங்க எதுவும் பேசுனீங்களா? நீங்க நோ இதெல்லாம் see fair weather friendship வாங்க. ஒரு படத்துக்கு நம்ம பாடுறோமா, அந்த பாட்டோடைய வெற்றி விழால சாயங்காலம் கொஞ்ச நேரம் பேசுறோமா,
நம்பர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம், ஒரு 2-3 வீக்ஸ் டச்ல இருப்போம். அப்புறம் அது ஷூட் போயிடுவாங்க, நம்ம ஏதோ ஆயிடுவோம். 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஏதாவது பேக் ஸ்டேஜ்ல மூவி இவெண்ட்டும் போது மீட் பண்ணுவோம். அன்னைக்கு டின்னருக்கு எல்லாரும் உட்காரும் போது 2 மணி நேரம் பேசுவோம். இப்படிதான் இருக்கும். விட்டு விட்டு பெரிய பெரிய கேப்ல தான் இருக்கும் கோலிவுட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாம். மத்தபடி நம்ம நார்மல் மாதிரியே காஃபி சாப்பிட போலாமா எல்லாம் இட் நெவர் ஹேப்பன். ஓகே. ஆக்சுவலா வந்து இப்ப நீங்க வந்து விஜய் அவர்கள் பக்கத்துல இருந்து ஃப்ரெண்ட்லியா பார்த்துருக்கிறீங்க. அவங்க 2 பேரும் நல்ல பேர்ன்னு தான் எல்லாருமே வந்து பேசியிருக்காங்க. ஏன்னா, இப்ப சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பேரையும் வரிசையா அடுக்கி அடுக்கி வச்சுட்டு, இது மட்டும் ஏன்? அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எந்த அளவுக்கு நல்ல பேரா? அது சந்திரசேகரும் ஷோபாவும் இந்த பொண்ணு நமக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சப்போ இந்த பொண்ணு இவ்வளவு புத்திசாலின்னு நினைச்சு பார்க்கல. ஏதோ ஒரு மக்கு ஃபேன் போல இருக்கு, அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கு, குள்ளமா இருக்கு, நம்ம சொன்ன பேச்ச கேட்கும். பார்த்தா விஜய் அண்ட் சங்கீதா ஆக்சுவலி பிகேம் வெரி வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் ஸ்பார்க்லிங் ரொமான்ஸ், 2 பேருக்கும் அமேசிங் லவ், பிரிக்க முடியாத ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருச்சு. அதுல வீக் பர்சன் சங்கீதா தான் அன்பார்ச்சுனேட்லி. 2 பேர் மனசையும் பாய்சன் பண்ண பார்த்தாங்க அம்மாவும் அப்பாவும். See, they want to be the most important people in Vijay's life, அந்த தம்பதிகள். இல்ல அத எப்படி நீங்க இல்ல எப்படி நீங்க இதெல்லாம் இதெல்லாம் நடந்துச்சுன்னு இததான் நான் சொன்னேன் நானு. So if you want proof for this, you send me a court order, Yogi. ஓகே. கோவப்படாதீங்க. Send me a court order, I'll show you the proof. ஓகே. ஏன்னா உங்ககிட்ட நெறைய பேர் கேட்பாங்க. எப்படி இந்த பொண்ணுக்கு மட்டும் எல்லா விஷயமும் தெரியுது? அதுதான் நான் ஃபர்ஸ்டே ஆரம்பிச்சேன். யாருக்கு தெரியணும், யாருக்கு அது தெரியணுமோ எனக்கு கோர்ட் ஆர்டர் அனுப்புங்க, நான் ப்ரூஃப் அனுப்புறேன். அப்படியா? ஆமா ஆமா, யாருக்கு தெரியணுமோ கோர்ட் ஆர்டர் அனுப்புங்க, நான் ப்ரூஃப் அனுப்புறேன். இனிமே தட்ஸ் கோயிங் டு பி மை ஆன்சர் டு திஸ் क्वेश्चन. நீங்க மூக்குல கை வச்சுட்டு எப்படி உங்களுக்கு இவ்வளவு தெரியும்னா, பூமிக்கு அடியில போனதுக்கு அப்புறமாவும் யோசிச்சுட்டே இருங்க அந்த கேள்வியை. முக்கியமா அது நான் கேக்குறேன், எனக்கு எப்படி தெரியும்ன்றது உங்களுக்கு முக்கியமா? நான் சொல்றது நடக்குது இல்ல, போதாதா? எனக்கு எப்படி தெரியும்ன்றது தெரிஞ்சு அந்த பைப்பை நீங்க புடுங்கணுமா? டோன்ட் ஆஸ்க் மீ திஸ் क्वेश्चन. யூ கேன் நாட் ஹேவ் அக்சஸ் டு தட் பைப். It's impossible. I will not tell also. யார் என்கிட்ட இது சொல்றாங்க, எனக்கு உங்ககிட்ட அந்த செக்யூரிட்டியே கிடையாது. Everybody is beneath me only. So I don't have any obligation to provide proof. அப்படி you want to force me to provide the proof னா கோர்ட் ஆர்டர் அனுப்புங்க, அதுக்கு மட்டும் தான் நான் குனிவேன். ஓகே. ஆக்சுவலா வந்து இப்ப விஜய் சாருடைய பொலிட்டிக்கல் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப நீங்க சொன்ன மாரி அவர ரிட்டர்ன் வந்துரு அப்படின்னு சொல்றீங்கல்ல. ஆனா இன்னும் பார்த்தீங்கன்னா, நெறைய மக்கள், நெறைய தொண்டர்கள், அவங்க ரசிகர்கள் அவங்க எல்லாரும், இல்ல விஜய் எங்களுக்கு வேணும். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் இருக்காரு எங்களுக்கு நம்பிக்கை அப்படின்றலாம் சிலர் பேசிட்டு இருக்காங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல அப்படியெல்லாம் இல்ல. ஸ்டாலின் இருக்காரு. He's been taking very good care of everything. ஆக்சுவலி பிரச்சனைகள் எதுவுமே இல்ல. இது அந்த ராஜ்மோகன் போல என்ன சொல்றது, ஒரு மனசாட்சியே இல்லாத பசங்க உட்காந்து அரசியல் ஸ்ட்ராட்டஜி போடும்போது, தலைவா இந்த இது பிரச்சனையா இருக்குன்னு ஹைலைட் பண்ணி சொல்லுங்கன்னு ஒன்னும் இல்லாததுல இருந்தெல்லாம் பரங்கிக்கா பண்ணிருக்காங்க. தண்ணி இருக்குதான், மின்சாரம் இருக்குதான், எல்லாருக்கும் எஜுகேஷன் இருக்குதான், சாப்பாடு இருக்குதான், ரேஷன்ல அரிசி கிளீனா இருக்குதான், வேற என்ன லேடிஸ்க்கு சேஃப்டி இருக்கு, தமிழ்நாட்டுல நிறையவே இருக்கு. அது இல்லன்னு ஒருத்தன் சொன்னான்னா அதுக்கு ஆமா ஆமா இல்ல இல்லன்னு சொல்றதுக்கு 10 பேர் இருக்கதான் செய்வாங்க. இட்ஸ் ஜஸ்ட் a difference of opinion. இப்ப விஜய் அவர் மெடல் எடுத்து சொல்றது எல்லாமே ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் மாதிரி தான் இருக்கு. யதார்த்த பிரச்சனை அவர் எதுவுமே எடுத்து சொல்லல. சோ விஜய் யதார்த்தத்துல எந்த பிரச்சனையும் இல்லப்பா சால்வ் பண்றதுக்கு, அது விஜய்க்குமே தெரியும். சோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல அவர் நீங்கிடலாம். he is not required for the election. nobody needs him alone. அது அவருடைய மார்க்கெட்டிங். உங்களுக்கு நான் இன்னைக்கு தேவை, நான் கருப்பு ஜீசஸா வந்து நிக்கிறேன்னு அவர் தன்னை மார்க்கெட் பண்ணிக்கிட்டது. அததான் மக்களும் எக்கோ பண்றாங்க. they don't really need him. they don't need him in politics. சினிமா தான் நாசமா போயிட்டு இருக்கு உங்களுக்கு. அது எனக்கும் அதை பத்தி கேர் கிடையாது, நாசமாவே போட்டோம். தனுஷும் போயிட்டான், அவ்வளவுதான். மினால் பாக்கெட்ல டெல்லியில உட்கார்ந்து இருக்கான். ஓகே. இது உண்மையிலே தனுஷ் ப்ராபகண்டா படம். இப்ப 99% படங்கள் அடுத்த 5 வருஷம் will be ப்ராபகண்டா படம் only. காதல் படம்னு சொல்லி உங்களை உள்ள இழுப்பாங்க. திடீர்னு பார்த்தா போருக்கு போவான், பாகிஸ்தானும்பாங்க, சைனாம்பாங்க. சைனா நம்ம எதிரின்னு உங்க மண்டக்குள்ள திணிப்பாங்க. எல்லாமே நடக்கும். காதல் கதைன்னு சொல்லி உள்ள இழுப்பாங்க, இல்ல அந்த கதைன்னு சொல்லி உள்ள இழுப்பாங்க. பட் ஏதோ ஒரு பிஜேபி கொள்கை திணிப்பு இருக்கும் அதுல. லாஸ்ட் சீன்லயாச்சும் இருக்கும். யாருங்க நீங்க? என்ன யாருங்க நீங்கன்னு கேட்டேன். இல்ல இல்ல இத நான் வந்து அப்படியே சொல்ல basic politics. It's already happening. And actually 2-3 பேர் இத சொல்லாமல் சொல்லிட்டு இருக்கார்கள். அது ஏன் சொல்லாம சொல்றாங்கன்னு தெரியல. வெளிப்படையா சொல்லலாம். பிரகாஷ் ராஜ் எல்லாம்
he can be more open. அவர் ஏதோ சென்சேஷனலிசம் கிரியேட் பண்றதுக்கு டைலாகா சொல்றாரு. இந்த மாதிரி ஃபேக்சுவலா சொன்னா பெட்டர் இல்ல, பீப்புளுக்கு யூஸ்ஃபுல்லா தானே இருக்கும். சோ வாட்ச் அவுட் ஃபார் லாட் ஆஃப் ப்ரோபகண்டா படம். அதுல ஒன்னு ஆல்ரெடி தமிழ்நாடு சூப்பரா பஸ்ட் பண்ணி செருப்பு கட்டி அடிச்சிருச்சு, பராசக்தி. எல்லாரும் பராசக்தி லைக் எப்படி செருப்பு கட்டி அடிச்சோம். நான் அதை செருப்பு கட்டி அடிச்சேன் எல்லாருக்குமே நான் கைத்தட்ட விரும்புறேன். நாங்க எங்களை படிக்காதவங்கன்னு நினைச்சிட்டு இப்படி திணிக்க பாக்குறீங்களான்ட்டு. சரி, அதுதான் தமிழ்நாட்டுல they made that mistake. இப்ப படிச்ச ஊருனா 10% தான் திணிப்பாங்க. சோ இந்த தெரே இஷ்குமே படத்துல தனுஷ் வந்து ஒரே ஒரு சீன்ல தான் எண்ட்ல தான் வந்து உயிர் தியாகம் பண்றான் நாட்டுக்கு. ஒரு 20% தான் வைக்க முடியும். அவங்க அக்கார்டிங் டு தம் நார்த் இந்தியா எஜுகேட்டடா. அவங்க என்ன அங்க நரேட்டிவ் செட் பண்றாங்க பாருங்க. சவுத் இந்தியா அன்எஜுகேட்டட், நார்த் இந்தியா எஜுகேட்டடா. சவுத் இந்தியா எவ்வளவு த மோஸ்ட் அன்எஜுகேட்டட் பர்சன் ஆல்சோ எவ்வளவு எக்ஸ்போஷர் இருக்கு, எவ்வளவு அவேர்ன்றத பராசக்தியை செருப்பு கேட்டி அடிச்சதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். பராசக்தி மோதியை பொறுத்த வரைக்கும் நோ வே ஆஃப் ஃபிளாப்பிங். சுதா கொங்காரா லேடி டைரக்டர், தமிழ்நாட்டுல வச்சுதானே கும்பிடணும் லேடி டைரக்டர். உனக்கு தமிழ்நாடே தெரியாத வாய் முடின்னு சொல்லலாம் போல இருக்கு. சிவகார்த்திகேயன் டுமாரோஸ் விஜய் இப்படித்தானே அவர்கிட்ட பொசிஷன் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் போச்சு. எல்லாத்துக்கும் ஓகே பண்ணி எக்கச்சக்க பணம் இறக்கினாரு. சுதா கொங்காரா மோதியே ஏமாத்தி பல கோடி சுருட்டிருச்சு. அதுல இருந்து சுதா கொங்காரா இனிமேல் லைஃப்ல ஒரு படம் எடுக்காது, நீங்க பாருங்க. அத்தனை கோடி சுருட்டி இருக்காங்க அவங்க. she is going to become lazy. she doesn't need any more. அவங்க ஒரு படம் எடுத்தாங்கன்னா நான் அவங்ககிட்ட தான் கேட்பேன். நீங்க இப்படி சொல்றீங்க, அடுத்து ஒரு படம் எடுத்தாங்கன்னா அவங்ககிட்ட தான் கேட்பேன். நான் சொன்னதுனால எடுக்கும் அது. நீங்க இப்படி வந்தா அப்படி வரீங்க, அப்படி வந்தா அப்படி வரீங்க. they all watch our interviews bro. Vijay and all doom scroller. அவரு big time doom scroller. விஜு செல்லக்குட்டி விட்ரா politics. we all love you in movies. ஜனநாயகம் மெஸ்ஸா இருக்காம எடிட்டிங் டேபிள்ல பார்த்தா கச்சா முச்சான் இருக்கான். ஸ்கிரிப்ட மாத்தி மாத்தி உதயநிதி மாத்தி மோதி மாத்தி 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 யூ கான்ட், ஒரு கோஹரன்ஸே இல்லாம இருக்கான் அந்த படம். ப்ரொபகண்டா படம் தான் அது. பட் விஜய் தனக்காக பிளஸ் மோதிக்காக பிளஸ் விஜய் விளையாட்டுத்தனமா பாலிடிக்ஸ் பண்றதுதான் வேண்டாங்கிறேன். இதுதான் விஜயோட விளையாட்டுத்தனமான பாலிடிக்ஸ். எல்லாரோடையும் கொலாபரேஷன் போட்டு அவனை இங்க கட்டி விட்டு இவனை அங்க பிடிப்பான், அவனை அங்க கட்டி விட்டு you can't do this Mickey Mouse thing in politics. It's not Mickey Mouse game. சினிமால மேபி அவருக்கு கொஞ்சம் அது ஒர்க் ஆயிருக்கலாம். அதுவுமே மோஸ்ட்லி அவரை பிரபுதேவால இருந்து எல்லாருமே அவரை ரொம்ப லவ் பண்றாருன்றதுனால லெட் ஹிம். இந்த கேரம் போர்ட்ல ஒரு குழந்தைய வேணுட்டே ஜெயிக்க விடுவோமே, அந்த மாதிரி அவரை நிறைய ஜெயிக்க விட்டுருக்காங்க சினிமால. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்று நோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.